இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நேற்றைய தினம் இந்திய ஊடகங்கள் திட்டமிட்டு மறைத்த மோடியின் வீட்டை முற்றுகையிட்ட லட்சக்கணக்கான மக்கள். உங்களுக்கு நல்லாக தெரியும், எப்ஸ்டைன் ஃபைலில் மோடியினுடைய பெயர் வந்திருக்கிறது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நேரத்தில் இது குறித்து கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார். கள்ள மௌனம் அப்படிங்கிறத விட அதற்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கிரிமினல் சைலன்ஸ். சரியா? இப்போது எப்ஸ்டைன் ஃபைல் குறித்து மௌனம், சீன விவகாரம் குறித்து மௌனம், ட்ரம்பிடம் சரணமடைந்து அமெரிக்க வர்த்தகம் தொடர்பான ஒரு ஒப்பந்தம், இதில் மௌனம். எல்லாவற்றிலும் மௌனத்தை கொண்டு பத்தாயத்துக்குள்ளே ஒளிந்திருக்கக்கூடிய மோடி பதிலே சொல்ல மறுத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா வீட்டுக்குள்ளே தானே இருப்பார், வீடை முற்றுகையிடலாம் என்று சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் நேற்றைய தினம் மோடியினுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஊடகமும் இதை காட்டலை. இதன் பிறகு ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடந்தது. இந்த போராட்டம் காங்கிரஸ் கட்சியினால் முன்னெடுக்கக்கூடிய அதே நேரத்தில் பார்லிமெண்டிலிருந்து வீட்டிற்கு வந்த ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதையும் பார்த்துருங்க. நீங்க किसानों को बेच दिया है, आप मेरे ऊपर केस डालो, गाली दो, जो भी आपको करना है करो, प्रिविलेज मोशन डालना है वो डाल दो, कोई फर्क नहीं पड़ता। मैंने पार्लियामेंट हाउस में सच्चाई बोली है, आपको सच्चाई अच्छी नहीं लगे वो दूसरी बात है, देश सच्चाई को समझता भी करना है कर लो, मैं किसानों के साथ खड़ा एक इंच पीछे. ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, இந்தியாவை மோடி ட்ரம்புக்கு வித்திருக்கிறாரு, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விவசாயிகளையும் இந்திய மக்களையும் விற்று கொண்டிருக்கக்கூடிய மோடியினுடைய செயல்பாட்டை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது ரொம்ப பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது. இது தொடர்பாக மோடி பேசித்தான் ஆகணும். இதற்காக எத்தகைய அழுத்தங்கள் வந்தாலும் நான் இதெல்லாம் கடந்து போயிருவேன் அப்படின்னு அந்த மகத்தான மனிதர் சொல்லியிருக்கக்கூடிய காட்சியைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இன்னொரு மிக முக்கியமான செய்தியும், இந்த மோடியினுடைய வீடு முற்றுகையிடப்பட்டிருக்கிறது அல்லவா, அங்கு கலந்து கொண்ட ஒரு பெண் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருங்க. அதாவது அந்த பெண்மணி தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, உலகத்திலேயே கேடு கெட்டவன், மோசமானவன், சிறு குழந்தைகளை கூட விட்டு வைக்காதவன், ஒரு பெரிய புரோக்கர் பையன், ஒரு மாமா பையன், அந்த மாதிரியானவனுடைய பட்டியலில் இந்தியாவுடைய பிரதமருடைய பெயர் வந்திருக்கு இல்லையா, அது எப்படி வரலாம், அதற்கு அவர் பொறுப்பாக பதில் சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி அந்த பெண்மணி சொல்கிறார். மோடி என்று சொல்லக்கூடிய தவர் தன்னுடைய சுயநலனுக்காக சமரசம் செய்திருக்கிறார் அமெரிக்காவுடைய ட்ரம்பு கூட அப்படிங்கிறத அந்த பெண்மணி போட்டுடைக்கிறார். கூடுதலாக ஒரு செய்தி என்னென்னா, இந்திய விவசாயிகளையும் இந்திய மக்களையும் மோடி ட்ரம்பு கிட்ட அடகு வைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்ஸ்டைன் ஃபைலில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் இனிமேலும் வராமல் ட்ரம்ப் பார்த்துக்கணும், அதுக்கு நீ ஏதாவது ஒரு வழிவகை செய்திருப்பா அப்படின்னு அந்த பெண்மணி கூறுகிறார். இந்த பெண்மணி மட்டுமல்ல, இன்னொரு பெண்மணி, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட இன்னொரு பெண்மணியும் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். அதாவது அமெரிக்காவோடு ட்ரம்போடு சமரசம் செய்யக்கூடிய ஒரு பிரதமர் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த பெண்மணி கூறுகிறார். நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். எப்ஸ்டைன் ஃபைலில் பெயர் வந்திருக்கிறது என்கிற காரணத்திற்காக இங்கிலாந்தினுடைய தொழிலாளர் கட்சியை சார்ந்த தலைவராக இருக்கக்கூடிய லார்ட் மாண்டெல்சன் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஸ்லோவேக்கியாவினுடைய பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் இதே பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கிரிமினல் சைலன்ஸில் இருக்கிறார். அதாவது இனிமேலா விமானம் அப்படிங்கிற சொகுசு பயணம், பிரதமருங்கிற சொகுசு நாற்காலி, இந்த மாதிரி சொகுசாக வாழ முடியாது, ஊரெல்லாம் பறக்க முடியாது, அதையெல்லாம் நான் எந்த காரணத்திற்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அதற்காக இந்தியாவை வேண்டுமானாலும் ராகுல் காந்தி சொல்வதைப் போல விற்று விடலாம் என்று நினைக்கக்கூடிய மோடி, அவர் எந்த காரணத்திற்காகவும் பதவி விட்டு விலக மாட்டார். அவர் எந்த பட்டியலில் இடம் வந்தாலும் இதே போன்ற கிரிமினல் சைலன்ஸோடு தான் அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறதான் நமக்கு தோன்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கூடுதலாக நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், 25 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் மோடியினுடைய செயலை கண்டித்து இந்தியா முழுவதும் பெரும் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அதில் விவசாயிகளுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகேஷ் டிகாயத் அவர் தெளிவாக சில விஷயங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா,
மோடியினுடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது. இந்திய விவசாயிகளையும் இந்திய தொழிலாளர்களுடைய நலனையும் அவர்களுடைய கொள்கைகள் மிகப்பெரிய அளவில் வஞ்சித்திருக்கின்றன. அப்போ உடனே கேட்குறாங்க, 2021 அந்த போராட்டத்தை விட வலுவான போராட்டமாக இது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ராகேஷ் டிகாயத் சொல்கிறாரு, 2021 இருந்ததை விட இது மோசமான விஷயம். இது அதாவது அமெரிக்காக்காரன் முழுமையாக அவனுடைய பொருட்கள் கொண்டு வந்து இங்கே நிரப்ப போகிறான். அப்போ இங்கு உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய பொருட்கள் எல்லாம் என்னவாகிறது? இப்போ மோடியினுடைய நலன் மட்டும்தான் மோடிக்கு முக்கியமா? மோடி அந்த நாற்காலியில் உட்கார்றதுக்காக என்ன வேண்டாலும் பண்ணுவாரா? விவசாயிகளுடைய நலன் இல்லாமல் பண்ணிடுவாரா? அதனால் 2021 பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் மோடிக்கு காட்டுவோம். இதை அவர் வாபஸ் பெற்றே ஆக வேண்டும். அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தை அவர் இல்லாமலாக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்படின்னு ராகேஷ் டிகாயத் சொல்கிறார். இப்போ நேற்றுக்கு பாருங்கள், மோடியினுடைய வீடை இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். 25 கோடிக்கும் அதிகமான தொழிலாளர்கள் அமைப்புகள் 25 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் கொண்ட தொழிலாளர் அமைப்புகள் நாடு தழுவிய பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் கூட அது போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. இவ்வளவு பெரிய போராட்டம் மோடிக்கு எதிராக நடந்ததற்கு பிறகும் நேற்றைக்கு ஏதாவது தலைப்புச் செய்திகளில் மோடியினுடைய வீடு முற்றுகையிட்டதோ அல்லது இந்த மாதிரியான தொழிலாளர் போராட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றதை பற்றியோ அல்லது நடக்கிறது அப்படிங்கிறத பற்றியோ எத்தனை ஊடகங்கள் பேசினார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் யாருமே இல்லை. சாதாரணமாக சொன்னாங்க, இப்படி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்கா? அதாவது மோடி போட்டு கொடுக்கக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மோசமான ஊடகங்கள் இந்திய ஜனநாயகத்தின் இவ்வளவு பெரிய ஆபத்தில் இருக்கும்போது கூட இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலை என்பதை நிச்சயமாக வரும் தலைமுறையினர் நிச்சயமாக இவர்கள் கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒன்று, மோடி ஆட்சிக்கு எதிராக மக்கள் கோபம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.